ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுஸ்மிஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒன் டே ட்ரிப் கொல்லிமலை விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொல்லிமலைக்கு போகிற பிளானே கிடையாதுங்க. திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணி கிளம்பியாச்சு. நான் ஹஸ்பண்ட் 2 பேர் மட்டும்தான் போனோம். போகிற வழியில் இந்த பிளேஸ் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான பிளேஸுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியும் நம்புகிறேன். காஃபி குடிக்கலையா? போகிற வழியிலேயே காஃபி குடிச்சிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றலான்னு ஹோட்டலுக்கு போயாச்சு. பூரி செட் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா, அதனால் பூரி செட்டே போயாச்சு. ஹஸ்பண்ட் தானுங்க ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க, நாம் சும்மா தானே போகிறோம். நம்ம கை சும்மா இருக்குமா? வீடியோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்டை கலாய்ச்சிக்கிட்டே அப்படியே ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். அவ்வளோதாங்க. கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறதுன்னு போர்டு வந்துருச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருந்ததுங்க. ஆனால் வியூஸ்லாம் பக்கா சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே டபுள் சைடும் மூங்கில் தோட்டங்க. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அங்கங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே இருந்த மரத்தெல்லாம் அந்த மாதிரி வெத்தலை கொடி மாதிரி இருந்தது. நான் கூட போய் டச் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது மிளகு கொடி. ஃபஸ்ட்டு ப்ளேஸே நம்ம அருவிக்கு போயாச்சு. அங்கே வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. மேலேருந்தே பார்த்துட்டு பக்கத்தில் அண்ணாச்சி தோட்டமும் இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளேஸு எட்டுக்கை அம்மன் கோவில். போகிற வழியில் இந்த மாதிரி மூலிகை பொருட்கள்லாம் இருந்தது. எதுவும் வாங்கலாம் இல்லை, அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே மேலே ஷெட்டு போட்டிருக்காங்கல்ல கோவில் மேலே, அது வந்து ஆக்டர் ராகவா லாரன்ஸ் சார் போட்டு கொடுத்துருக்காரு. அங்கே நிறையா பூட்டெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. வேண்டுதல் வச்சு நிறைவேறினா அந்த மாதிரி அங்கே போட்டு கட்டுவாங்களாம். நெக்ஸ்ட் பிளேஸ் அருப்பளீஸ்வரர் டெம்பிள். சாமி கும்பிட்டு லட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மண்ணில் தாங்க ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க. அந்தாண்ட சைடு நார்மல் ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல, அடித்து வச்சுருக்காங்க. ஒரு 20 ஸ்டெப்ஸ் தான் இந்த மாதிரி மண்ணில் இருக்கும். அதுக்கப்புறம்லாம் நார்மல் ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. நிறையா பேர் நீர்வீழ்ச்சி பார்க்க போயிட்டுருந்தாங்க. குட்டீஸ் கூட நிறையா பேர் அவங்களாவே ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டுருந்தாங்கங்க. சுற்றியும் மலைக்கு நடுவில் கீழே போயிட்டுருக்கோம். அப்படியே வேறு லெவல் ஃபீலாக இருந்தது. பார்க்கலாம் கிளைமேட் அழகாக இருந்ததுங்க. டோட்டலாக 1196 ஸ்டெப்ஸு. இறங்குறதுக்குள்ளே அப்பப்பா, இறங்குறது கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏறி வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 5 ஸ்டெப்ஸ் ஏறி வருவோம், உட்காந்துக்கிறது. 5 ஸ்டெப்ஸ் ஏறி வந்து உட்காந்துக்கிறது. நாமளே இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறதுன்னு ஹஸ்பண்ட் கையில் மொபைல் கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு ஸ்டெப்ஸை கன்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியில் அங்கங்கே வாட்டர் டேங்க் வச்சுருந்தாங்க. தாகமாக இருந்தால் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். வாட்டர் சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் வாட்டர் லெவல் என்னமோ கம்மியாக தான் இருந்தது. நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் தூரமாக இருந்து நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. குளிக்கலாம் இல்லை, ஏன்னா அங்கே வாட்டர் லெவல் கம்மியாக இருந்ததுனால குளிக்கிறதுக்கு அவ்வளோக்கா ஸ்பேஸும் கிடையாது. நாங்களும் குளிக்கலை, சும்மா தூரமான இந்த வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நிறைய பேர் ப்ளூடூத் எடுத்துகிட்டு வந்து சாங்ஸ் போட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கத்திட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்ன ஒன்று, வாட்டர் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்படியே போய் கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் வந்து சீக்கு பாறைக்கு போகலான்னு தான் போனோம். ப்ளேஸ் தெரியாதுங்களா, அதனால் கூகுள் மேப்பில் போட்டு தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் போகிற வழியில் என்னென்னா யாருமே வர காணோம். தனியாக மட்டும் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது. சரி, கூகுள் மேப் போட்டு தானே போகிறோம், கரெக்டாக தான் போவோம், நாங்களும் போயிட்டுருந்தோம். கடைசியில் பார்த்தா கூகுள் மேப் எப்பவும் போல் வேலையை கட்டிட்டாங்க. நாங்கள் போகிற ப்ளேஸ் அந்த வழியில் இல்லையா, வேறு வழியில் போகணுன்னு அங்கேருந்து ஒரு அண்ணா கிட்டே கேட்டுட்டு திரும்ப வந்த வழியாகவே ரிட்டன் எடுத்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப் இருந்ததுங்க. பார்க்கவே ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு வெஜ் நக்கட்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் சாப்பிட்டுட்டு
கிளம்பிட்டோம். அங்கே இருந்த பலா மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பலாப்பழம் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பலா மரத்தில் இவ்வளோ பலாப்பழம் பார்க்குறோம். அவ்வளோதாங்க, சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்தாச்சு. மேகம்லாம் கீழே மிதந்து போயிட்டுருக்க மாதிரியே இருந்ததுங்க. வியூஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சன்லேருந்து வர கதிர்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அங்கங்கே வெயில், அங்கங்கே நிழல், அப்படியே கொஞ்சம் நேரம் மெய் மறந்து ரசிச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு போட் ஹவுஸ்க்கு தான் போனோம். போட்டிங்லாம் போகல, சும்மா மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அங்கே இருக்க ஃபேமஸான அன்னாச்சி பழம் தாங்க வாங்கிட்டு போனோம். ஃபைனலாக கொல்லிமலைக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் பார்க்கும்போது கிளைமேட் நல்லா இருந்தது. சன்லாம் பார்க்குறதுக்கு எல்லோயிஷாக இருந்தது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.